ஆளையும் காணும் அட்ரஸையும் காணும் வரேன்னா என்னை பார்க்கணும்னா இப்போ என்னடா நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா. எங்கே போயிருக்கான்னு மறுபடியும் வர்ற வழியில் பார்லர் எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் மேக்கப் போட உட்காந்துட்டாளா எங்கன்னே தெரியலையே. இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிதான் பயங்கரமா பண்றீங்க சத்யராஜ் வயசு. யாரு சும்மா இருக்கிறது? நீ தான் வந்ததுல இருந்து சத்யராஜ் மாதிரி ஆடா ராஜபாதா சிவகாமியாப்பா அப்படி நீ தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிற. அது இல்ல சாம், ஒரு எமர்ஜென்சின்னு உன்கிட்ட பேச வந்தேன். எமர்ஜென்சியா? செல்லும் என்னடா என்னடா எமர்ஜென்சி? அது எப்படிடா உன்கிட்ட நான் சொல்லுவேன்? சொன்னா நீ எப்படி தாங்குவ? சரி அப்ப விடு. உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சாம் சொல்லுவேன்? சரி அப்ப சொல்லுமா. அது எப்படிடா உன்கிட்ட நான் சொல்லுவேன்? அப்ப விட்டு சொல்லடி. உன்கிட்ட சொல்ல அடிச்சுனா மோள என்ன விளையாண்டுட்டு இருக்கியா நீ? இப்ப சொல்லுவியா மாட்டியா? சரி சொல்றேன். சொல்லு. அது வந்து இல்ல மறுபடியும் அந்த ஃப்ளோல போனா சாவச்சுவேன். சரி சொல்றேன். எங்க அப்பா இருக்காருல்ல. நல்லா தெரியுமே, போன வாரம் கூட பக்கத்து வீட்டுல எதிரி குதிச்சான். நான் தான் போய் காப்பாத்தினேன். காப்பாற்ற ஆல்ரெடி சுட்டு அடிச்சேன். ஐயோ அது இல்ல, எங்க அப்பா இருக்காருல்ல, அவர் எப்பயும் போல பேசிக்கிட்டே இருந்தாரு. உன்கிட்ட மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா வண்டியும் பேசிட்டு இருக்கான். ஆனா தேவையோட பேச மாட்டேன், தேவையே இல்லாம பேசிட்டு இருக்கிறான். ஐயோ நான் சொல்றது கேளியா? சொல்லியா? எப்பயும் போல அவர் பேசிக்கிட்டே இருந்தாரா, திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, நெஞ்ச புடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாருடா. என்னம்மா என்னாச்சுமா? அப்புறம் நேரா அவரை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு. ஓகே தானே, இப்போ எல்லாம் சேஃப் தானே? அவரை அட்மிட் பண்ணதுக்கே 50,000 ரூபாய் காசு கட்டணும்னு உன்னை நேரா பார்க்க வந்தேன்டா. சொன்னதுக்கு நாக்கு உள்ள வரைக்கும் போயிட்டு வருது. 50,000 நான் எப்படிமா? அதானே, அதுவும் கரெக்டு தான். நீ என்ன லவ் தானே பண்ற? நீ என்ன உங்க அப்பா கிட்ட போய் நேரா போயிட்டு 50,000 ரூபாய் வாங்கி தர போறியா, இல்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எனக்காக 50,000 ரூபாய் வாங்கி தர போறியா? என்ன வெறும் லவ் தானே பண்ற, வேற என்ன பண்ணிட முடியும் உன்னால? இப்ப கூட பாரு, இங்கேயே தான் மச நிக்கிற. உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு காசு வாங்கிட்டு வரலாம்ல. இரு, நான் உன்னை வெறும் நார்மல் லவ்வா மட்டும் இல்ல, நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பழகிருக்கோம். நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணா பண்ணுவியா? நீ இப்பயே சொல்லி, இப்பயே நான் மொட்டை மாடியில இருந்து எகிரி குதித்தேன் வானம் இருந்தது அப்பயே குதிக்கிட்டுமா, இல்ல நெருப்புக்கு நடுவில் நின்றுட்டு அலையாலே அலையாலே அல்லே 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 அப்படின்னு டான்ஸ் ஆடட்டுமா, இல்ல தாமரைக்கு நடுவில் இருந்து கிருஷ்ணன் மாதிரி அப்படி அவதாரம் எடுக்கட்டுமா? சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்றீங்க, நான் பண்றேன். இதெல்லாம் வேணாம் சாம், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் மட்டும் அரேஞ்ச் பண்ணி தரியா சாம்? 50,000மா? இருக்கவே இருக்கான் எங்க அப்பன் தரதுல. அவன்கிட்ட கேட்டா தந்துட போறான். கீழே தானே இருக்கான். ஆமாமா இருக்காரு. வா போய் நம்ம ஏதாவது ரெடி பண்ணுவோம். உனக்காக என் உசுர கூட கொடுப்பண்டி. கதவு திறந்துருந்தா கடங்காரன் உள்ளே வந்துடுறானு. கதவு இப்போ லாக் பண்ணிட்டேன், எவன் வரான்னு பார்ப்போம். எப்படி வருவானுங்க? என்னை மீறி வந்து ஹாய் அங்கிள். ஹாய்மா, யாருமா நீ? என் வீட்டு மேலேருந்து வர. இப்போதான் அங்கிள் உங்களை கிராஸ் பண்ணி மேலே போனேன். இப்போதான் கிராஸ் பண்ணியா? கவனிக்கலையா? அம்மா, ஓப்பனிங் சீன்லேருந்து நான் இங்கே தான்மா உட்காந்துக்கிறேன். நீ எந்த சீன்லமா நீ மேலே போன? இன்டர்வல் சீன்ல மேலே போனா. அப்போ நான் உச்சா கூட போலையாப்பா? ஏண்டா ஆள்லே உட்காந்துட்டு ஆள் போறது கூட தெரியாம உட்காந்துருக்க. இதெல்லாம் என்ன ஜென்மையா நீ? அம்மா சரிம்மா, நீ யாருமா நீ? நான் உங்க பையனை லவ் பண்றேன் அங்கிள். ஆமாப்பா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவ. அதெல்லாம் விட உனக்கு எங்க தெரிய போகுது? ஊருக்கு வச்சிருக்கலாம். அப்பா சும்மா வளவலாம் பேசிட்டு இருக்காத. அர்ஜென்ட்டா ஒரு சில்லற காசு ஒரு 50,000 ரூபாய் மட்டும். 50,000மா? யோ, உன்கிட்ட காசு இல்லைன்னா பரவாயில்ல, யார்கிட்டயாவது கடனாவது வாங்கிக்கோங்க. அப்பா அப்ப என்னப்பாச்சு? அங்கிள் மூஞ்சில ஏதோ சொரக்குது. சொரக்கலடி, அந்த வாய் கொஞ்சம் பொளக்குது. அது கடவுள் அமைப்பேல படிச்சிட்டான். அது ஒண்ணும் இல்ல பாப்பா, அப்படியே வந்துச்சா? அது எப்பயுமே அப்படிதான், திடீர்னு அந்த மாதிரி ஆயிடுவாரு. ஓகே தானப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரி 50,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது, சீக்கிரம் கொடு. உனக்கு எதுக்கு 50,000? எப்பா எனக்கு 1000 தேவை இருக்கும், தேவையில்லாம பேசாத. என் தேவைக்காக உன் தேவையில்லாம கொஞ்சம் எடுத்து கொடுத்தா குறைஞ்சா போயிடுவேன். உனக்கு தேவை இருக்கலாம், ஆனா நான் தேவையில்லாம கொடுக்க முடியாதுப்பா. அமைதியா இருப்பா. இந்த
பாரு ஆத்திர அவசரமான ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. நீ கொடுத்தாதான்ப்பா எங்களால முடியும். தயவு செஞ்சு கொடுப்பா. கொடுங்க அங்கிள். அப்பா உங்ககிட்ட தான்ப்பா. ஏன்ப்பா அமைதியா இருக்கும்? வந்துட்டா பேசுப்பா. நீ தான் அமைதியாக சொன்னாங்க. அமைதியா இருப்பியா? அங்கிள் பேசுங்க. அப்படியே மத்ததெல்லாம் பண்ணி கிழிச்சிட்ட. காலையில சீக்கிரம் வர சொல்லிருக்காங்களே, என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரம் வந்திருக்கியா நீ? டைரக்டர் 4 டேக்கு மேல போகாதீங்கன்னு சொல்லிருக்காரு. என்னைக்காவது அது பண்ணிருக்கியா? இதுல உடம்புல பிபி சுகரு நேரத்துக்கு மாத்திரை பேச நேரத்துக்கு ஏன் பேசுற கத்துட்டு இருக்கிற 50,000 கொடுக்க முடியுமா முடியாதாயா? ஏய் போன் அடிக்கு பாரு, எடுத்து பேசு. ஹலோ. அப்படியா அப்படியா அப்படியா? ஏய் ஒரு அப்படியா சொல்லு போதும். எதுக்கு இத்தனை அப்படியா? அப்படியாப்பா? யோ எதுக்கு அந்த அப்படியா? இல்லப்பா, எங்க அப்பாக்கு ரொம்ப முடியலையா. இப்படியே விட்டா அவர் கைலாசத்துக்கு போயிடுவாராம். ரொம்ப ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்காருப்பா. போயிட்டு வரா? ஆமா அங்கிள், போயிடுவாரு. ஆமா, 2 அடிக்கு மேல வச்சு நான் போயிடும். ஏன் இப்படி பண்றீங்க? அப்பா ஒரு உயிர் போராடிட்டு கிடக்குதுப்பா. இப்ப 50,000 நீ குடுப்பியா மாட்டியா? நீ குடுக்கணும் பரவாயில்ல, எங்கேயாவது கடன் உடனே வாங்கி அது கொடுத்து கொள்ளப்பா. கடன் வாங்கணுமா? கடன் வாங்கணும். அப்போ நீ ஆல்ரெடி ஏதாவது கடன் வாங்கிருக்கியா? நானும் கடன் ஏற்கனவே வாங்கிட்டு அந்த கடன் கொடுக்க முடியாம வேற ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனை கொடுத்துட்டு இப்ப அந்த கடனுக்கு நான் வட்டி வாங்கி இன்னொரு கடனை கொடுத்து அவன் என்ன பண்றான், அந்த கடனுக்கு செல்ல அனுப்பிச்சு விட்ட மாதிரி நானும் அப்படியே மறைச்சு வச்சுக்கிற மாதிரி பேசுறேன். என்ன பண்றேன்? என்ன பண்றிய? எப்படி கேஷுவலா இருக்கியா? யோ ஏய் கேஷுவலா இருக்க நீ. ஏய் கலப்பா, நீ கேஷுவலா இருக்கறதுக்கு திருட்டு முழிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு, கடன் வாங்கிருக்கியா? போ வாங்கிருக்கியா? செல்லுங்க. எங்க செல்லு? செல்லு எங்க இருக்கு எனக்கு தெரியல. குடு இந்த வந்திருக்க நோட்டிபிகேஷன் 50,000 ரூபாய் கிரெடிட். தகப்பா thank you so much. சாமி குட்டி 50,000 வந்துச்சு பாருங்க. வந்துச்சா? உயிரை காப்பாத்தலாம். இவன் உயிரை கொன்றாத, அப்புறம் இவன் பணத்தை தூக்கி நான் எந்த வீட்டுக்கு கலையிறது? போ வந்துருச்சுல, போய் நீ அங்கிள பாரு. நான் அப்புறமா தேங்க்ஸ் அங்கிள். பை. முசுக்கு எனக்கு போடா. அப்பா 50,000 கொடுத்தாச்சு. thank you. முசுக்கு அப்ப 50,000 போனவனுக்கு வருத்தம். அந்த 50,000 தேட குத்த நான் அவனுக்கு கொடுக்கான்னு வாங்கி வச்சிருந்தா நீ போதும் அந்த பொண்ணுக்கு அனுப்பி விட்டேன். நீ பேசுறது உனக்கும் புரியல எனக்கும் புரியல. என்ன சொல்ல வர? ஏண்டா அந்த பெண்ணுக்கு ஏண்டா 50,000 அனுப்பி விட்டாய்? அது தகப்பா, ஏனென்றால் அவள் என் காதலி. பா இல்லப்பா, அது எப்படி ஒருத்தன் கடன் வாங்கி இவன் கடன் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கியோ அதே மாதிரி இவனுக்கு கடன் கொடுக்கறதுக்கு நீ இன்னொருத்தன் இருந்து கடன் வாங்கி இவனுக்கு கொடு. அப்ப நான் என்னதமா பண்றது? நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு, வாயை துற வச்சுக்கோ. இப்படி கொஞ்ச நேரம் அமுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோ, ஏதாவது ஐடியா தோணும் அப்படியே பண்ணிக்க. ஓகே பட்டா போறேன் ஆளை பார்க்க போறேன்னு என்ன கிடைக்கிறான்?